டாக்டர் புவனேஸ்வரி பேசுறேன். ஆதிஷா ஹாலிஸ்டிக் ஹோமியோ கிளினிக். தீபாவளி அப்படின்னாலே ஞாபகம் வர்றது எல்லாருக்கும் புது உடை போட்டுக்கிட்டு ஸ்வீட் சாப்பிட்டு பட்டாசு வெடிச்சு குதூகலமா கொண்டாடுறது தாங்க தீபாவளி. ஆனா இந்த சளி தொந்தரவு இருக்கிறவங்க, அதாவது வீசிங் பிரச்சனை, இருமல் பிரச்சனை இருக்கிறவங்க பெரும்பாலும் இந்த மழை காலம் வந்தாலும் சரி, தீபாவளி வந்தாலும் சரி, ஸ்வீட்டு சாப்பிட்டாலோ இல்ல மழை தூரல்ல நனைஞ்சாலோ இல்ல மழை காலம் ஆரம்பிச்சாலோ இல்ல பட்டாசு புகையினாலோ உடனே அவங்களுக்கு இருமல், வீசிங் வந்துடும். இது வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நுரையீரல் பிரச்சனை தாங்க காரணம். இது ஆங்கிலத்துல பிராங்கைட்டிஸ் அண்ட் பிராங்கியல் ஆஸ்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இது பெரும்பாலும் குடும்பத்துல வேற யாருக்காவது இருந்ததுன்னா வருங்க. எதுவா இருந்தாலும் ஹோமியோபதியில அதுக்கு நிரந்தர தீர்வு இருக்கு. என்னோட பேஷண்ட்ஸ் இதுக்காக இந்த மாதிரி தொந்தரவுக்காக மருந்து சாப்பிட்றவங்க யாரும் ஸ்வீட் சாப்பிடாம இருந்ததில்லை, பட்டாசு கொளுத்தாம இருந்ததில்லை, தீபாவளியை குதூகலமா கொண்டாடாம இருந்தது இல்லை. அப்போ நீங்களும் அது மாதிரி செய்யணும் அப்படின்னா ஹோமியோபதியை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹோமியோபதி நான் எப்பவும் சொல்ற மாதிரி ஹாலிஸ்டிக் அப்ரோச் அண்ட் இண்டிவிஜுவலைசேஷன் அப்படிங்கிற முறையில ஒத்ததுக்கு ஒத்த மாதிரி மருந்து கொடுக்கறதுனால நிரந்தர தீர்வும் கொடுக்க முடியும். அதே சமயத்துல நமக்கு வாழ்க்கையில பிடிச்ச எல்லா விஷயத்தையும் நம்மளால என்ஜாய் பண்ணவும் முடியுங்க. நீங்க ரெடியா இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோல இருக்கிற மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, சரி பண்ணிக்கோங்க. வீசிங் வந்தா என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கறத இன்னைக்கு நைட்டு நான் வீடியோ போஸ்ட் பண்றேன். அதை பார்த்து ஃபாலோ பண்ணுங்க. நிரந்தர தீர்வு கொடுக்கும். பஃப் எடுத்தாதான் வீசிங் கண்ட்ரோல் ஆகும், நம்ம கடைசி வரைக்கும் சாப்பிட்டுட்டே தான் இருக்கணும் மருந்துகள் அப்படிங்கிறது கிடையாதுங்க. பரிபூர்ணமா குணமாயிடுச்சுன்னா நிரந்தரமா வாழ்க்கையில நமக்கு பிடிச்ச விஷயங்களை என்ஜாய் பண்ணிட்டு ஆரோக்கியமா வாழலாங்க. இது மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.